கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் நமக்கு நல்ல கிருபையை கொடுத்தார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு ஆசை பாருங்க, தாவீது ராஜாவுக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நீர் திட்டம் பண்ணி இருக்கிறீர், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர், என்னுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறீர், எனக்கு நன்மைகளை தருகிறீர், ஆசீர்வாதங்களை தருகிறீர், நீர் நிச்சயமாய் திட்டம் பண்ணினதை தருவீர், அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீர் உடன்படிக்கை பண்ணினதை நிறைவேற்றுகிறீர். என்னுடைய பக்கத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை, எப்படி நான் வளர வேண்டும் என்பதை, எப்படி உமக்கு முன்பாக நான் நடக்க வேண்டும் என்பதையும் என் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, நிச்சயமான உடன்படிக்கை, நித்தியமான உடன்படிக்கை, நம்ம சிறந்த ஒரு பெயரை ஆண்டவர் கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு முன்பாக எப்படி நடக்க வேண்டும், எப்படி அவருக்குள்ளே வளர வேண்டும் என்பதையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆகவே தான் தாவீது ராஜா கேட்கிறார், என்னுடைய எல்லா ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அதற்கு முன்பு ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க, ஆதலால். ஒரு அழுத்தமான ஒரு சொல்லை தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் காலையில் சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய வளர்ச்சியை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். 3 காரியங்களை உங்களோடு கூட நான் சொன்னேன். முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை குறித்து ஆண்டவர் போட்ட திட்டம். 92 சங்கீதம் 12வது வசனத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய நிலைமைகளிலே வளருவதை குறித்து ஆண்டவர் திட்டம் போடுகிறார். எப்படி திட்டம் போடுகிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையிலே பனையை போல, கேதுருவை போல வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பனை மரத்திற்கு எந்த தண்ணீர் ஊற்றி வளர அது காத்திருப்பது இல்லை. வறட்சியாய் இருந்தாலும் அது நிமிர்ந்து நிற்கிறது. தேவை எது கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு அது பலனாய் நின்று பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. கேதுரு மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது, சுண்ணாம்பு மலையின் மேல் இருந்தாலும் வேரை அழிக்கக்கூடிய ஆற்றலுடைய நிலைமையாய் சுண்ணாம்புகளுக்கு இடையே வேர்கள் போகிறதா இருந்தாலும், அந்த கேதுரு மரம் எல்லா மரங்களை விட உயர நிமிர்ந்து நிற்கிறதா இருக்கிறது. எந்த பிரதிகூலமும் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பனையை போல, கேதுருவை போல ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ச்சி அடைவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். 2வது கர்த்தர் போட்ட திட்டம், மல்கியாவின் புஸ்தகம் 4ம் அதிகாரம் 2வது வசனத்தில், அவர்களுடைய பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத துன்மார்க்கர் அவர்கள் துரும்பாக இருப்பார்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தீயினாலே பரீட்சை வரலாம். தீயினாலே பரீட்சை வந்தாலும் அந்த பரீட்சையிலே கர்த்தரை அறியாதவர்கள் எரிந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பிழைத்து நிற்க ஆண்டவர் உதவி செய்கிறார். 3வது ஆண்டவர் போட்ட திட்டம், ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே, அவருடைய பிள்ளைகள் லீலி புஷ்பத்தை போல் வளருவார்கள், அவருடைய பிள்ளைகள் திராட்சை கொடியை போல வளருவார்கள். அந்த 3 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் போட்டிருக்கிற திட்டம் வளர்ச்சி என்னன்னா, மனம் தருவது, 2வது கனி தருவது, 3வது பயன்படுத்த தேவையான மரத்தை தருவது. எந்த சூழ்நிலையிலும் வளரும் ஒரு வளர்ச்சி, வித்தியாசத்தை காண்பிக்கும் ஒரு வளர்ச்சி. 3வது, எங்களுடைய வாழ்க்கையினாலே பிறருக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் வருகிறதான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பிரயோஜனமாய் இருக்கிற பாத்திரமாய் வளர்ச்சி அடைய கர்த்தர் திட்டம் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் லூக்கா 1ம் அதிகாரம் 77வது வசனத்தில், ரட்சிப்பு என்பது
பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. மனுக்குலத்திலே பாவத்தோடு பிறந்த மனிதன் எல்லாரும், பிறந்த அத்தனை பேரும் இயேசுவின் கல்வாரியை நினைத்து தாங்கள் செய்ததான பாவத்திற்காக மனம் வருந்தி அவரிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கே பார்க்கும் பொழுது, வியாதி வரும் பொழுது சபையில் இருக்கிற மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் அங்க மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை மறந்து நீ வாழ்க்கையிலே இருப்பீர் என்று சொன்னால் உன் குலமாகிய யூத குலத்திற்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று சொல்லி அந்த சொல்லை, ரட்சிப்பு என்கிற சொல்லை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே யோனத்தானுக்காக கர்த்தர் அவன் எடுக்கிற முயற்சியை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து பெலிஸ்தரை கர்த்தர் தோற்கடிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். இங்கே பார்க்கும் பொழுது சூழ்நிலையிலே, உணரும் விதத்திலே பாதிக்கும் வியாதிகள், கட்டுகள், நெருக்கங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், இவைகளிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற விடுதலை இருக்கிறதே, அந்த விடுதலைக்கும் ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்திலே இயேசு தமது சபையை சந்திக்க வரும்போது ஒன்று நடைபெறும். சரீரத்திலே இருக்கும் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து அந்த ரட்சிப்பு, இந்த 3 வகையான ரட்சிப்பை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பு என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக 4 அம்சங்கள் ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ரட்சிப்பினுடைய ஆரம்ப அடையாளங்கள். இரண்டாவதாக நான் காலையில் சொன்னேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இதை முழுமையாக விவரித்து சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ஆகவே இந்த மாலை வேளையிலே மூன்றாவது காரியம், ரட்சிப்பினுடைய மூன்றாவது அம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இரட்சணியத்தின் பலனை தந்த நோக்கங்களிலே ஒன்று வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். மூணாவது அம்சம், ரட்சிப்பினுடைய தன்மை. முதலாவது அடையாளங்கள், இரண்டாவது என்ன சொன்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மூன்றாவது ரட்சிப்பினுடைய தன்மை. இரத்த சாட்சிகளாய் வந்த பெரும் கூட்ட சேனை வெள்ளையங்கி தரித்தவர்களாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி மகிமைப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக. ரட்சிப்பின் மகிமை என்று ஒன்று உண்டு. ரட்சிப்பின் மகிமை என்று இவர்கள் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த பூமியில் இருக்கும்போது இந்த அனுபவம் கிடைத்தது. தங்களுடைய வாழ்க்கையிலே வரும் சோதனைகள், தங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பிரச்சனைகளில் தோல்வியடையாமல் ஜெயித்தபடியினாலே அந்த ரட்சிப்பிற்கு தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் முதிர்ச்சி அவர்களுக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இவர்கள் தோல்வி அடையவில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, இவர்கள் தோல்வி அடையவில்லை, வெற்றி அடைந்தவர்களாக வந்து நிற்கிறார்கள். ஒன்று, ரட்சித்தவருக்கு அதனால் மகிமை ஏற்படுகிறது. அல்லேலூயா. நம்மை ரட்சித்தவருக்கு ரட்சித்ததினாலே ஒரு மகிமை வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் தன்மையில் ஒன்று என்ன, ஆண்டவர் நமக்கு தந்தாரே ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் இழந்து விடாமல் அதை பயன்படுத்தி சத்துருவினுடைய தாக்குதல்கள், சத்துருவினுடைய
கன்னிகள் இவைகளை ஜெயித்து வெற்றி சிறக்கும் ஒரு சாட்சியாய் நிற்பதற்காக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். சாட்சி உடையவர்களாய் இருக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாள் என்னை ரட்சித்தார் என்று நாம் சொல்வது பெரிய காரியம் அல்ல. ஒரு நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவன் என்னை ரட்சித்தார் என்று சொல்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தந்த ரட்சிப்பினாலே நமக்கு கிடைத்த நன்மைகள், நமக்கு கிடைத்ததான கிருபைகள், நமக்கு கிடைத்ததான ஸ்லாக்கியங்கள், நமக்கு கிடைத்ததான இரக்கங்கள், நமக்கு கிடைத்த நன்மைகள், நமக்கு கிடைத்ததான தேவ ஆலோசனைகள், நமக்கு கிடைத்ததான தேவனுடைய வழி நடத்துதல்கள், இவைகளை பயன்படுத்தி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த ரட்சிப்பை ஒரு சில காரியத்திற்கு ஆண்டவர் ஒப்பனையாக வேதத்திலே அவர் எழுதி இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இங்கே ரட்சிப்பு ஒரு வஸ்திரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு வஸ்திரம் நம்மை முழு கண்ணியத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒரு வஸ்திரமானது நம்ம உடுத்தும் பொழுது அது நமக்கு என்ன பண்ணுது, ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறதோ அதே போல ரட்சிப்பு நமக்கு கனத்தை, மகிமையை, இன்னும் சொன்ன போனால் மதிப்பை நமக்கு கொடுக்கிறது. இந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் எனக்கு கிடைத்து விட்டது என்கிற மகிழ்ச்சியிலே நாம் இருந்து விட்டால் அது போதாது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், அந்த வஸ்திரம் கரைபடாமல் நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறன்றதுல பெருமை இல்லை. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் எந்த கரையும் படாமல் பாதுகாத்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு சின்ன கரை பட்டாலும் இதில் அப்படியே வெளியரங்கமாக என்ன பண்ணும் தெரியும். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டது பெரிதல்லப்பா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு நான் கொடுத்தனே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டும். சோதனைகள், உலகினுடைய நிலைமைகள், சத்துருவினுடைய கண்ணிகள், உலக போக்கு, இவை எல்லாம் அந்த ரட்சிப்பை கரைப்படுத்துவதற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக குறுக்கிடாது என்று சொல்லலை, நிச்சயமாக அது குறுக்கிடும். ஆனால் நீ கரைபடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். யூதாவின் புஸ்தகம் 23வது வசனத்தையும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் வாசிங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். சர்தை என்கிற பட்டணத்தில் இருக்கிற அந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வஸ்திரம் கரைப்படாமல் காத்துக்கொள். அல்லேலூயா. ரட்சிப்பின் தன்மை அது நமக்கு கண்ணியத்தை தருகிறது. ஆனால் அது கரைபடாமல், சாட்சி குறையாமல் காத்து கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காத்து கொண்டால் ஒரு நாளிலே அந்த ரட்சிப்பினால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.
ரட்சிப்பு ஒரு கேடகத்திற்கு ஒப்பனையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்தையும் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 18:35, 1 தெசலோனிக்கேயர் 5:18. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் உமது ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப ரட்சண்ய கேடகம், ரட்சண்ய தலை சீரா என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனமும் 26வது அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம், 26வது அதிகாரம் 1வது வசனம். 60:18. கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். 26வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுது. அந்த வசனங்களிலே சுவர், மதில், கேடகம், தலை சீரா. சுவர், மதில், இது பாதுகாப்பதற்காக. சத்துருவின் தாக்குதல் உள்ளிருப்பதை எடுத்து கொள்ளாதிருக்க இந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இதயத்தை பாதுகாப்பதற்கு, எல்லையை பாதுகாப்பதற்கு கிடைத்த ரட்சிப்பு இருக்கிறதே, அதை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் தருகிறார். ஆனால் கிடைத்தது என்று சொல்லி நீங்களும் நானும் நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது. அந்த ரட்சிப்பை பயன்படுத்தி சத்துரு பறிக்க, அழிக்க கொண்டு வருகிறதான எல்லா தாக்குதல்களையும் முறியடித்து நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் தன்மை அது ஜெயிக்கும் ஆற்றலுடையது. பக்கத்தில் சொல்லுங்க, ரட்சிப்பின் தன்மை ஜெயிக்கும் ஆற்றல் உடையது. அது மேற்கொள்ளுகிற வல்லமை உள்ளது. தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவார். நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனால் நம் பக்கத்திலே கர்த்தரிடத்திலே கேட்கணும், ஆண்டவரே என் ரட்சிப்பின் தன்மையை வளர்ந்தோங்க செய்வீராக, கரைபடாமல் பாதுகாக்க என் வாழ்வை சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தையும், இரட்சணிய கிருபையை, இரட்சணிய மேன்மையை, இரட்சணிய வல்லமையை, மகிமையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு எனக்கு நீர் உதவி செய்வீராக என்று அவரை பார்த்து கேட்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த ரட்சிப்பினுடைய 4வது அம்சம் ஏசாயா 62வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 62வது அதிகாரம் 1வது வசனம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். 4வது ரட்சிப்பின் நோக்கம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு வர இருக்கிற ரட்சிப்பை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல இருக்கும். எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு. ஆண்டவர் ரட்சிப்பை எதற்கு கொடுத்தார்? அது எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு. விளக்கு தனக்கு வெளிச்சம் கொடுப்பதில்லை,
சுற்றி இருக்கிறவர்களுக்கு விளக்கு என்ன பண்ணும்? வெளிச்சம் கொடுக்கும். பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது தான் விளக்கு. அப்போ பிறருக்கு நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுப்பதற்காக விளக்கானது ஏற்றி வைக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மை, எத்தனையோ பேர் நம்மோடு கூட பிறந்தவர்கள் உண்டு, நம்மோடு கூட படித்தவர்கள் உண்டு, நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் பணியாற்றுகிறவர்கள் உண்டு. கர்த்தர் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம் இந்த ரட்சிப்பினால் வருகிற பிரகாசம், சுவிசேஷத்தின் ஒளி இப்பிரபஞ்ச லோகாதிபதி குருடாக்கி போட்டிருக்கிறானே அந்த மனிதர்களுடைய மனக்கண்களை திறப்பதற்கு இந்த வெளிச்சத்தை நாம் இருக்கிற இடங்களிலே மிளிர செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒளியை வீச செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போதும் மாத்திரமாயல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேற வேண்டும். எப்படி நிறைவேறுகிறது? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். நம்ம சுற்றி கோணலும் மாறுபாடமான சந்ததி நிறைய பேர் ஜனங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், அவர்கள் நடுவிலே சுடர்களைப் போல என்ன பண்ணுங்கள்? பிரகாசியுங்கள். நம்ம வாழ்கிற பகுதியில் சுற்றி நம்ம அப்படி பார்க்கும் பொழுது எது தவறு, எது நித்தியமானது, எது அநித்தியமானது, எது பரிசுத்தமானது, எது அசுத்தமானது என்பதை கண்டுகொள்வதற்காக இரட்சகரை காண்பிக்க ஆண்டவர் நம்மை ரட்சித்தது 2 நோக்கங்களுக்காக கர்த்தர் ரட்சித்தார். ஒன்று, அவரை சேவிக்க, அவரை ஆராதிக்க. 2வது, ரட்சிக்கப்படாத உலகம் இருக்கிறது, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இரட்சண்ய வெளிச்சம் கிடைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையின் செயலும் கருவியாய் இருக்க காரணமாய் இருப்பதற்காக நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அதை அறிந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா நன்றாக அறிந்திருந்தவர் சொல்கிறார். 71வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 71:15. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். நாள்தோறும்
உம்முடைய ரட்சிப்பை சொல்லி வருவேன். என் வாய் நாள்தோறும் உம்முடைய ரட்சிப்பை சொல்லும். நமக்கு தந்த இரட்சணிய கிருபையை அறியாத பிறருக்கு சொல்ல கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஜெபம் பண்ணும் இடத்திற்கு பவுலும் சீலாவும் போகிறார்கள். பிசாசு பிடித்த பெண் பிசாசினாலே நிறைந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லுகிறவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஃபோக்கஸ் எனக்கு இருக்க கிருபை தாராண்டு. நான் போகும்போது சொல்லணும், இவர்கள் ரட்சிப்பிற்கு ஏற்ற வழியை சொல்லுகிறவர்கள் என்று சொல்லுகிற ஒரு ஃபோக்கஸ் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு கவனம் தேவை, எனக்குள்ளே ஒரு நோக்கம் தேவை. அது என்னில் நாள்தோறும் வளர்ந்தோங்க செய்வீராக. அல்லேலூயா. இந்த 4 காரியங்களையும் நாம் மறந்து விடக்கூடாது. ஒன்று, ரட்சிப்பின் ஆரம்ப அடையாளம். 2வது, ரட்சிப்பின் கனி. 3வது, ரட்சிப்பின் தன்மை. 4வது, ரட்சிப்பின் நோக்கம். ஆண்டவரே, இந்த 4 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் மங்கி போயிருக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லா ரட்சிப்பையும் ஆண்டவர் வளர்ந்தோங்க செய்வீராக. நீங்கள் ஜெபியுங்கள். கேட்கும்போது அது வளர தேவையான இரக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. இரக்கத்தை தருவார். வளரும் அடையாளம் வரும்போது கர்த்தர் உங்களுக்காக போட்ட வாக்கு, உங்களுக்காக அவர் பண்ணின உடன்படிக்கை, உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற சித்தம் என்கிற சகல திட்டங்களும் ஒவ்வொன்றாய் உங்க வாழ்க்கையிலே வந்து சேருவதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. வளர்ந்தோங்க செய்யாரோ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதை பொறுத்துதான் தேவன் நமக்கு தருகிறதான கனம், தேவன் நமக்கு தருகிறதான ஆசீர்வாதம், தேவன் நமக்கு தருகிறதான பிரதிபலன், இது எல்லாம் பலனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை சுருக்கமான சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ரட்சிப்பின் எல்லா அம்சங்களோடு நாம் வளருவதற்கு உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 29வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி, அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு, இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும், இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும், ஸ்திரீயாகிலும், குடும்பமாகிலும், கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு. பாருங்கள், அங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு விளக்கமா எழுதியிருக்காரு பாருங்க. வாசிங்கள் அந்த வசனத்தை மறுபடியும். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும், நல்ல கவனிங்க, ஒரு புருஷனாகிலும், ஸ்திரீயாகிலும், குடும்பமாகிலும், கோத்திரமாகிலும் போதும், உங்களில் இராதபடிக்கு. எங்க ஆண்டவர் என்ன தெரியுமா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் ஒன்றை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய மனதிலே நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற ஒரு வேர் கூட இல்லாதிருக்க காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கசப்பு இருக்கக்கூடாது, ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில விஷம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுவாபங்கள்
எனக்குள்ளே வந்து விடாமல் என்னை, என் குடும்பத்தை, என் கோத்திரத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இரண்டாவது எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நான் வளரும்போது என் வளர்ச்சிக்கு அளவுகோல் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. என் வளர்ச்சியை என் பக்கத்தில் இருக்கிற ஆளை, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பம் இருக்காங்க, தேவ குடும்பம், அந்த குடும்பத்தோடு என்னுடைய வளர்ச்சியை நான் ஒத்து பார்ப்பதில்லை. என்னுடைய வளர்ச்சி கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற வளர்ச்சியாக இருக்க வேண்டும். எனக்கு ஜீவனை கொடுத்தாரே, எனக்காக ஒருத்தர் மரித்தாரே, அவருடைய நிறைவான வளர்ச்சி, அந்த வளர்ச்சியோடு தான் என்னை நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். நிறைய நேரத்தில் நாம பண்றது என்ன தெரியுமா? அவங்கள விட நான் பரவாயில்ல, அந்த சபையை விட நம்ம சபை பரவாயில்ல, அந்த குடும்பத்தை விட நம்ம குடும்பம் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களோடு ஒப்பிடாதே, கிறிஸ்துவோடு கூட அவருடைய வளர்ச்சியின் நிறைவுக்கு உன்னை ஒப்பிட்டு நீ பார்ப்பாயானால், இயேசுவோடு மட்டும் ஒப்பிட்டு நீ பார்ப்பாயானால் உன் வளர்ச்சி சிறந்ததாக இருக்கும். உன் வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். மற்றவர்களோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதே, மற்ற குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே, மற்ற சபையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. கிறிஸ்துவோடு கூட அவருடைய நிறைவான வளர்ச்சி அனுபவத்திற்கு ஊடாக நான் வளருகிறேனா, அந்த கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி எனக்குள்ளே இருக்கிறதா? ஆண்டவரே, இத்தனை நாட்களும் ஆண்டவரே நீர் சொல்லியும் நான் கேட்கல, புறக்கணிச்சேன். ஆனால் இந்த நாளிலே நீர் ஏற்கனவே சொன்னதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தைக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால், படைப்பார், தந்தருளுவார், கட்டளையிடுவார், வந்து சேர வைப்பார், உருவாக்குவார். சொன்னவர் உண்மை உள்ளவர். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால், இந்த 5 விதங்களிலே கர்த்தர் சமாதானத்தை நிச்சயமாய் தந்தருளுவார். எல்லாரும் முழங்கார்படியிடுவோம். எல்லாரும் முழங்கார்படியிட்டு, ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். அதனால தான் 5 விதத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். முதலாவது சமாதானத்தை படைக்கிறார். இரண்டாவது கிருபையினாலே, அன்பினாலே தந்தருளுகிறார். மூன்றாவது கட்டளையிடுகிறார். நான்காவது நம்முடைய செயல்களின் விளைவாக கிடைக்கிற ஒன்று. ஐந்தாவது உருவாக்கும் சமாதானம். இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் கொடுக்க விரும்புகிறவர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? சொன்னவர் யார் என்பதை நிறையா நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? சொல்லுகிறவர் என் தேவன் அப்படியே செய்ய அவர் உண்மை உள்ளவர், அவரை நான் நம்புவேன். ஒருவேளை அவர் சொல்கிறது எனக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கு அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று ஆண்டவர் சொன்னால் எனக்கு நன்மையாகத்தான் கர்த்தர் சொல்லுவார் என்று நம்பி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, ஆண்டவரை ஏற்கனவே நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர், ஆனால் எல்லாத்தையும் நான் புறக்கணிச்ச ஆண்டவரே, இன்றைக்கும் மண்டையில் நான் திரும்புகிறேன். நீர் ஏற்கனவே எனக்கு சொன்னவைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவைகளின்படி நான் நடப்பேன் ஐயா என்று அவருக்கு ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அந்த 5 விதங்களிலே சமாதானத்தினாலே நிரப்புவார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம்.
இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலே சமாதானத்தின் தேவன் சகல விதத்திலும் தந்தருளுகிற கர்த்தர் 5 விதங்களிலே சமாதானத்தை அவர் தருகிறார் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினீர். இந்த 5 விதங்களிலே நீர் சமாதானத்தை கொடுப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய 2 காரியத்தையும் எங்களுக்கு காண்பித்தீர். இந்த 2 காரியங்களை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் புறப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த 5 விதங்களிலும் சமாதானம் எங்கள் குடும்பத்தில், எங்கள் எல்லையில், எங்கள் பாளையத்தில், எங்கள் தேசத்தில் அந்த சமாதானம் பூரணமாக இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் வசனத்தால் இடைகட்டி நடத்துவாராக. இந்த வாரம் முழுதும் தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் நம்ம தலைகளை தாழ்த்தி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை வேளையில் விடுதலை கொடுக்கிறவருடைய பிரசன்னம், விடுதலை கொடுக்கிறவருடைய ஆளுகை எங்கள் நம்ம எல்லாரையும் ஒரு விஷயம் மூடும்படியாக எல்லாரும் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம், கனத்துக்கு உரியவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவர் 1000 பேரிலும் சிறந்தவர், அழகுள்ளவர், மகிமையானவர், மாறாதவர்,